சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த வேட்டையன் படத்துடைய இறுதி ஷெட்யூல் இப்போ ஆந்திராவில் நடந்துட்டு இருக்கு. மேலும் ராணா பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூலில் கலந்துருக்காரு. வேட்டையன் படம் ஏப்ரல் 15ஆம் தேதியை குறிய வச்சு ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கோட் படமும் ரிலீஸ் ஆகும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 171 படத்தில் நடிக்க போறாரு. தலைவர் 171 படம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு. மேலும் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் மாரி செல்வராஜோட டைரக்ஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் நெல்சனோட டைரக்ஷன், அதுக்கப்புறம் பேட்ட படம் எடுத்த நம்ம கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷங்கரோட மீண்டும் கூட்டணி வைக்க போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது எந்திரன் படம் எடுத்தாங்க, அதை தொடர்ந்து எந்திரன் 2 அதாவது 2.2ன்னு சொல்லிட்டு படம் எடுத்திருந்தாங்க. இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவி. ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டாரும் நம்ம ஷங்கரும் சேர்ந்து எடுத்த படம் சிவாஜி த பாஸ். அது கமர்ஷியல் ஹிட் அடித்த பயங்கரமான படம். அப்படி இருக்கும்போது எந்திரன் மாதிரி ஒரு படத்தை வந்து மக்களால் விரும்பப்பட்டுச்சு. ஆனால் 2.0 படத்தில் அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் மிஸ் ஆச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதில் இருந்த கமர்ஷியல் ஃபேக்டர் அந்த படத்தில் இல்லை. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரீதியாக போயிட்டுருக்கும். மேலும் அந்த படத்துலேயே எப்படியாச்சும் அர்னால்டு நடிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணார். ஆனால் அக்ஷய்குமாரை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிக்க வச்சிருந்தார். அந்த ஐ படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அர்னால்டு வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு போனார். அப்போவே பார்த்தீங்கன்னா ஷங்கர் அவர்கள் எந்திரன் அல்லது 2.0ல நம்ம அர்னால்டு தான் நடிக்க வைப்பாருன்னு சொல்லிட்டு பேச்சு அடிபட்டுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது நடக்காமல் போச்சு. ஆனால் இப்போ நம்ம ஷங்கர் அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா 3.0 எடுக்கலாம், அதில் அர்னால்டு வந்து வில்லனாக ப்ளே பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏற்கனவே அர்னால்டு நடிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணப்போ தான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ரொம்பவே அதிகமாக போச்சு. மேலும் அவருக்கு தான் முக்கியத்துவம் தர மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அர்னால்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படத்தில் பிஸியாக நடிக்கிறது இல்லாததுனால இப்போ தமிழ் சினிமாவில் நம்ம ரஜினிக்கு வில்லனாக வந்து போட்டால் சூப்பராக இருக்கும், ஹைப்பும் நல்லாயிருக்கும். தமிழ் சினிமா ரசிகர்களும் ரொம்பவே எதிர்பார்க்குற காம்போ அந்த காம்போ தான். அதனால் இப்போ எப்படியாச்சும் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்தாகணும் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு லீட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா 2.0 முடிச்சிருப்பார். 3.0 கமர்ஷியலாக எடுக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரசிகர்களால் அது பெரிதும் விரும்பப்படும். அப்படி இருக்கும்போது தலைவரும் ஷங்கரும் சேர்ந்து 3.0 நடக்குமா நடக்காதா, இல்லை அர்னால்டை கூப்பிட்டுட்டு வருவாங்களா, இல்லை வேறு ஏதாவது மிகப்பெரிய ஆக்டரை கூப்பிட்டு இந்த படத்தில் வந்து வில்லனாக ப்ளே பண்ண வைப்பாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ரஜினியும் நம்ம ஷங்கரும் சேர்ந்து 3.0 படம் எடுத்தால் நல்லா இருக்குமா இல்லையான்றது உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கீழே சொல்லுங்கள். மேலும் ரஜினி பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.